வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கு இந்த வல்லாரக்கீரை பற்றி ஒரு வீடியோ போடலாம். இந்த வல்லாரக்கீரைக்கு எல்லாருக்குமே நல்லதுங்க உடம்புக்கு. அதுக்காக நான் ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லி வல்லாரக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பயன் உள்ளதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வல்லாரக்கீரை பார்த்தாவே இது நாவு சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய விஷயந்தாங்க. இதில் அதை கூட பெரிய மருத்துவ குணம் இருக்குங்கன்னு அதிக பேருக்கு தெரியறது இல்லைங்க. அதுக்காக தாங்க நான் ஒரு வீடியோவாக போடலாங்கன்ட்டு போடுறேங்க. பாருங்கள், இந்த வல்லாரக்கீரையில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வல்லாரை ஒரு மூலிகை வகையை சேர்ந்தது தாங்க இந்த வல்லாரக்கீரைங்க. இதில் நிறைய மருத்துவ பயனும் இருக்குதுங்க. மன அழுத்தத்தையும் படபடப்பையும் கட்டுப்படுத்துங்க இந்த கீரைங்க. பகலில் இந்த கீரை சாப்பிட்டாங்க பகல் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கலாங்க. இந்த கீரை நைட்டில் இந்த கீரை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வருங்க. கீரைனாவே பாருங்கள், நைட்டில் எல்லோரும் சாப்பிடக்கூடாது, கீரையே சாப்பிடக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட வேண்டாங்க. இல்லைன்னா ஜூஸ் போட்டு குடிங்க. ஜூஸ் போட்டு குடித்தாலும் உடம்புக்கு நல்லதுங்க, நல்லா தூக்கம் வருங்க இந்த கீரை. இந்த கீரை சாப்பிட்டாங்க நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்குங்க. கீரை நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை. அது மட்டும் இல்லாமங்க, கண்ணில் இருக்கிற நரம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த கீரையிலைங்க. இதை நீங்கள் சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க, பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க. சட்னி ஆட்டி சாப்பிட்டிங்கன்னா புளி மட்டும் சேர்த்திடாதீங்க. புளி சேர்த்துனீங்கன்னா இதில் இருக்கிற மருத்துவ குணமே போயிருங்க, டேஸ்ட்டும் மாறிடுங்க. இந்த நாவு சக்தி அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வல்லாரக்கீரை நல்லா உணர வச்சுங்க, காய வச்சு பொடி பண்ணிங்க, தேனில் குழப்பி 48 நாள் சாப்பிட்டிங்கன்னாங்க. காலையிலையும் சாயந்தரம் 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாங்க. 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாங்க ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. எக்ஸாம் எழுதுறீங்க, 10th எக்ஸாம் எழுதுறீங்க, எல்லாருக்குமே இந்த கீரை கொடுங்க. வாரத்தில் 2 நாள் பொரியலாவோ சட்னியாவோ கொடுத்தீங்கன்னாங்க ஞாபக சக்தி நல்லா இருக்குங்க. எக்ஸாம் மறக்காமல் நல்லா எழுதிட்டு வருவாங்க. பாருங்க, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் முழிச்சு 1 மணி 2 மணி வரையும் படிச்சுட்ருக்காங்க. அவங்க காலையில் எழுந்திரிச்சா மறந்துடுச்சு, அம்மா எனக்கு தெரியலைங்களே, எப்படி கொஸ்டின் பேப்பர் வருதோன்னு பயப்படுறாங்க. அதுக்கு ஒரே தீர்வு இந்த வல்லாரக்கீரை கொடுத்தீங்கன்னா அந்த படபடப்பே இல்லாமல் போய் நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. வேண்டாங்கம்மா எனக்கு சட்னி பிடிக்காது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுங்க. ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் தப்பு இல்லைங்க. ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னாங்க இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க, அவ்வளோ ஞாபக சக்தி இருக்குது. இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாவே குழந்தைகளுக்கு நல்லா படிப்பாங்க, நல்லா எக்ஸாம் எழுதுவாங்க. கீரை பாருங்கள், நான் கையில் வச்சுருக்குது உங்களுக்கு தெரியலைன்னா கூட எங்கள் தோட்டத்தில் போட்டிருக்குது பாருங்கள். இது தாங்க வல்லாரக்கீரைங்க. கொஞ்சம் கொண்டு போய் தொட்டியில் வச்சு வளர்த்துனீங்கனாவே நல்லா படர்ந்து வந்துடுங்க. நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகுங்க. இது நீங்கள் இந்த மாதிரி வளர்த்துருங்க. வீட்லேயே கொஞ்சம் இடம் இருந்தால் கூட நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ஒரு கொத்து கொண்டு ஊனி வச்சிங்கனாவே அதுவே நல்லா வளர்ந்துருங்க. எங்கே பார்த்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வல்லாரை கிடச்சிதுங்கன்னா உடனே நீங்கள் வாங்கிட்டு வாரத்தில் 2 நாள் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வல்லாரக்கீரை பொரியலாவோ ஜூஸாவோ சட்னியாவோ எது வேணாலும் நீங்கள் பிடிச்சதை செஞ்சு கொடுத்தீங்கன்னாங்க அவ்வளோ ஞாபக சக்தி இருக்குது. இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த கீரை மட்டும் அலட்சியமாக நினைக்காதீங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா குடிக்குமானாங்க. ஒரு அரை பழம் லெமன் புழிஞ்சு விட்டுங்க, சர்க்கரை ஓட்டுங்க, நல்லா கிரீன் கலரில் இருக்குங்க பார்க்குறக்கு. ஐஸ் கட்டி கொஞ்சம் போட்டுங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணுங்கம்மா இன்னும் கொஞ்சம் வேணுங்கம்மான்னு கேட்டு குடிக்கிற ஒரு ஜூஸ் தாங்க இந்த ஜூஸுங்க. கச்சாப்பிளையோ கசக்கோ ஒன்றும் செய்யாதுங்க. இந்த ஜூஸ் உடம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த ஜூஸ் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க, அவ்வளோ குளிர்ச்சி தருங்க இந்த ஜூஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நன்றி.